மூத்த பத்திரிகையாளர் தராசுசாமி இணைப்பில் இருக்கிற அவரோட பேசலாம். சார், முதலமைச்சருடைய கருத்து என்பது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ராகுல் காந்தி ஒரு சகோதரனாக முதலமைச்சர் பார்ப்பதாகவும் அவரும் அப்படி பார்ப்பதாகவும் இதற்காக ஒரு பிணக்கு ஏற்படுமானால் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? செல்வபிரதையோட கருத்து சரிதான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் மறுப்பதற்கில்லை. கூட்டணி என்பது ஒன்று கொள்கை ரீதியிலானது, இரண்டாவது இடங்கள். இத்தனை இடங்கள், இன்னின்ன இடங்கள் ரெண்டும் முக்கியங்க. வெறும் இத்தனை இடங்கள் மட்டும் இல்ல. இப்ப ஜெயிக்கவே முடியாத இடத்த கொடுக்க முடியுமா? ஜெயிக்கக்கூடிய இடங்கள் கொடுக்கணும். அதே இடத்த இன்னொரு கட்சி கேட்கத்தான் செய்யும். ஒரு சமாதானம் ஏற்படுத்தணும். இதுதான் கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சிகளோட பணி. இடங்களை பகிர்ந்து கொடுப்பதுங்கிறது பெரிய கட்சி தானே. எல்லா கட்சியும் சேர்ந்து கூட்டாக பகிர்ந்து கொள்வது கிடையாதுல்ல. அப்போ அந்த பணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக பணி. இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலர் விதித்த நிபந்தனை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அது இல்லைன்னு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்துட்டாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு வராது. அப்போ அதோட அந்த கொள்கை ரீதியிலான முடிவு என்பது தெளிவாகிவிட்டது. இப்ப காங்கிரஸ் கட்சி இந்த நிபந்தனைக்கு உட்பட்டுதான் இனிமேல் இத்தனை இடங்கள்லயே பேச முடியும். அப்ப ஏன் காங்கிரஸ் கட்சியில் இந்த குரல் வந்துச்சு? தாவேக்கா ஆப்ஷன் வந்த உடனே அவங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் வந்துச்சு. எல்லாருக்கும் நான் சொல்லல, சிலருக்கு அந்த எண்ணம் வந்தது. முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டியது ராகுல் காந்தி அவர்கள் தான். வளர விட்டது அவர் தான். அவர் மேலதான் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் மாதத்துல இருந்தே இந்த குழப்பத்துல இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் இங்க இருக்கிற தலைவர்கள் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அவர் சொல்லியிருக்கணும். குறைந்தபட்சம் கனிமொழி அவர்களோடு சந்திப்பு நடந்த போதாவது அதை அவர் தெளிவா சொல்லியிருக்கலாம். இப்ப முதலமைச்சர் தெளிவா சொல்றாருல, அதே மாதிரி சொல்லியிருக்கணும். சொல்லல. ரெண்டு கோரிக்கைகளை அவங்க முன் வச்சாங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு மற்றும் அதிக இடங்கள். இதுல இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கைக்கு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அப்போ நீங்க அந்த கோரிக்கையை கைவிடுறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லி இருக்கிறார். கூட்டணி உறுதி அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஆனா அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக அகில இந்திய கட்சியில அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்ய முடியும். ஆனா இங்க இருக்கிற தலைவர்கள் ஆட்சியில் பங்குன்னு கேட்டது அகில இந்திய தலைமையின் கருத்து என்கிற உணர்வு ஏற்படுச்சுல. மாணிக்க தாகூர் கேட்டாரு. மாணிக்க தாகூர் பார்லிமெண்டரி கொறடாங்க. ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடர்னா இவர் விப்பு, பெரிய பதவி அது. இப்ப அவரு அதை கேட்கும் போது அது ராகுல் காந்தியின் விருப்பம் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனா அதை தடுத்திருக்க வேண்டியது திரு ராகுல் காந்தி அவர்கள் தானே. அவர் தடுக்கல. இப்போ உதாரணமாக அதிமுக பிஜேபி கூட்டணியிலையும் பிஜேபி உடன்பாடு கூட்டணின்னு இருக்கே தவிர இத்தனை தொகுதிகள் இன்னின்ன தொகுதிகள்னு எங்க சொல்லியிருக்காங்க? பிஜேபியும் அப்பப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டு தான் இருக்குது. என்டிஏ அரசுன்னு தான் பிரதமர் அவர்களே சொல்றாங்க. ஆனா பிரதமரோ அமித்ஷா அவர்களோ மற்றவங்களோ தமிழ்நாட்டுக்கு பலமுறை திமுக ஆட்சியை வீழ்த்திய தீர்வுன்னு சொல்றாங்க. அப்படி காங்கிரஸ் தரப்புல இருந்து யாரு இங்க சொல்லியிருக்கா? ராகுல் காந்தி அவர்களோ, பிரியங்கா காந்தி அவர்களோ, இல்ல மூத்த தலைவர்களோ தமிழ்நாட்டுக்கு கூட்டம் போட்டு பிஜேபி ஆட்சியை பத்தி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியோ எதுவுமே சொல்லலைங்களே. இங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் தானே சொல்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சொல்றாரு, செல்வபிரந்தை சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே மேல இருந்து சொல்லியிருந்தா தானே இங்க அது பிஜேபிக்கு எதிரான வாதமாக வைக்கப்படும். அப்படி சொல்லவே இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு அதிக தொகுதி வேணும், ஆட்சியில பங்கு வேணும், அதெல்லாம் சொன்னாதான் நாங்க வருவோம் என்றால் உங்க கட்சி எப்போ வளரும்? 18% ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க. 18% ஓட்டு இருந்தா அவங்க கும்பிடு போட்டுட்டு உங்களோட சேர்ந்திருப்பாங்க. அப்ப 18% இல்லன்னு தானே அர்த்தம். இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்துட்டார். டெல்லி காங்கிரஸ்ல இருந்து இது மாதிரியான குரல்கள் இல்ல அப்படிங்கிற கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இந்த கருத்தை முன் வச்ச நிலையில இப்ப இந்த ஒரு கோரிக்கை இல்ல அப்படிங்கறது ஆயிடுச்சு. இப்ப காங்கிரஸ் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பா என்ன நம்ம பார்க்கலாம்? இந்த கோரிக்கை தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கிற ஒரு பகுதிக்கு கண்டிப்பாக இந்த இது வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. மூத்த தலைவர்கள் தான், அவங்களும் மூத்த தலைவர்கள் தான். அப்ப அவங்களுக்கு இதுல பெரிய அதிருப்தி ஏற்படும் தான் நான் யூகிக்கிறேன். என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஏதோ ஒரு பிரிவு தாவேக்காவோட ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர்கள் விலகி போகிறார்களா, இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலே அந்த பிளவு ஏற்பட போதா, இது நமக்கு தெரியல. பழைய வரலாறு என்னன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேயே பிளவு ஏற்பட்டது. அது 1996 வரலாறு. தமாக பிறந்தது. இப்போ அப்படியான நிலைமை வருமா, இல்ல ஆரம்ப கட்டத்திலேயே முற்றுப்புள்ளி விழுந்ததுனால இதோடு இந்த நெருப்பு அடங்கி விடுமா? பிளவு ஏற்படுற அளவுக்கான ஒரு பெரிய பலம் வாய்ந்த முழக்கமா இது இருக்கா உள்ள? ஏனென்றால் பிளவை ஏற்படுத்தணும்னு இவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கருத்தை முன்வைப்பவர்கள் முக்கியமானவர்கள். அதை வைத்தான் நான் சொல்றேன். யாரோ சாதாரணமானவர்கள் சொல்லலீங்களே. பார்லிமெண்டரி விப்புலங்க சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய போஸ்ட், விப்பு போஸ்ட்.
அப்ப அவர் சொல்லும் போது அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது. இப்ப மாணிக்க தாகூர் சொல்லாம மற்றவங்க யாராவது கீழே இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்கன்னா முக்கியத்துவம் கிடைச்சிருக்காது. இப்போ மாணிக்க தாகூர் சொன்னதை ராகுல் காந்தி ஒண்ணுமே அதை மறுத்தே சொல்லலையேங்கிறதானே இதோட இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கும் காரணம். அப்ப குழப்பம் நீடிக்க வேண்டாம்னு நினைச்சு முதலமைச்சர் தெளிவுபடுத்திட்டாரு. இனிமேல் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தெளிவுபடுத்தப்பட்டுருச்சு. அவங்க தரப்புல இருந்து இந்த குழப்பங்களுக்கு தெளிவுபடுத்தப்படணும் அப்படின்னா ராகுல் காந்தி பேசணுமா? கண்டிப்பாக. இப்ப ஸ்டாலின் பேசின பிறகுதானே குழப்பத்துக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. முதலமைச்சரே கழக தலைவர் இல்லையா அவர் பேசின பிறகுதானே இப்போ தெளிவு கிடைக்குது. கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் கிடையவே கிடையாதுன்ட்டாரு. சீட்டு அதிக சீட்டு அது தனியான விஷயங்க. அது கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. ஆட்சியில பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது. மறைமுகமாவே அதுல என்ன தெரியுதுன்னா பெரிய அளவுக்கான சீட்டு இன்க்ரீஸும் இருக்காதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு 40 சீட்டு அவங்க கேட்டாங்க. அப்ப 40 சீட்டு கொடுத்தா அப்புறம் ஆட்சியில பங்குங்கிறத ஒத்துக்கிற மாதிரில ஆகும். தொடர்ந்து இந்த கூட்டணி குழப்பங்களை நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வகையில இந்த முழக்கங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரியாக அதை கையாண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? அப்படிதான் நான் பார்க்கிறேன். காரணம் இதுவே கலைஞர் காலமா இருந்தா எதுக்குள்ளேயே ஒரு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு கோடு போட்டிருப்பாரு, அடிக்கோடு போட்டிருப்பாரு. இவர் கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ், கொஞ்சம் நிதானமா தான் எப்பவுமே பேசுறாரு. எனவே முதலமைச்சர் சரியான நேரத்துல தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவங்க நேற்றுக்கு அந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. அறிக்கையில 22ஆம் தேதிக்கு மேல தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு முன்னதாக குழு அமைப்போன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இன்னையில இருந்து ஒரு 5-6 நாளைக்குள்ள குழு அமைக்கப்படும் தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். 22ஆம் தேதிக்கு மேல அதாவது சட்டமன்ற பணிகள்லாம் முடிந்த பிறகு குழு தொகுதி பங்கீடு, இன்னென்ன தொகுதிகள், இத்தனை தொகுதிகள், இதை பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும். எனவே முதலமைச்சர் இன்றைக்கு அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் சொன்னது சரிதான். நன்றி திரு தராசிஷாம். இணைப்புல இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.